போலியோ சொட்டு மருந்து முகாம் 1669 இடங்களில் நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் விழுப்புரம் நகர்ப்புற மருத்துவமனையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடங்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி மையம், பள்ளிக்கூடங்கள் மற்றும் மக்கள் கூடுமிடமான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சுங்கசாவடி உள்ளிட்ட இடங்களில் ஒரு குழுவிற்கு 4 பேர் வீதமாக இந்த முகாமில் ஈடுபட்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் 832 முகாம்கள் மூலம் 74,954 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் 832 முகாம்கள் மூலம் 74,954 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மேயர் கவிதா முன்னிலையில் கரூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி வைத்தனர். இந்த முகாம்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாநகராட்சி ஆணையர் சுதா, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் சந்தோஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை ஆட்சியர் சாந்தி துவக்கி வைத்தார். முகாமில் 1,33,280 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பணிக்காக பொது சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், பள்ளிக் கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை என சுமார் 4,083 பணியாளர்கள் ஈடுபடுகின்றனர். எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே பலமுறை போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் இன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 61,618 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடும் முகாம் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முகாமில் கிராமப்புறங்களில் 44,772 குழந்தைகளும், நகர்ப்புறங்களில் 11,846 குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக சுற்றுலா தலங்களான உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா மற்றும் சிக்கல் சிங்கார வேலலார் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், சுற்றுலா பயணிகள் வருவதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மட்டும் கலந்து கொண்ட மாநில அளவிலான நடைப்போட்டி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டும் கலந்து கொண்ட மாநில அளவிலான நடைப்போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, பெண்கள் அதிகாரம் மற்றும் மனநலம், புற்றுநோய் தடுப்பு, சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக பணியில் கேப்டன் விஜயகாந்த் நினைவாக தன்வர்ஷன் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான நடைப்போட்டி 5 பிரிவுகளாக நடைபெற்றது. தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு அரங்கிலிருந்து துவங்கி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான நடைப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே பயணிகளின் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கைகளை ஏற்று பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு புதிதாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் பகுதி பயணிகளின் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் சார்பில் கும்பகோணத்திலிருந்து பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் வழியாக அரியலூர் ரயில்வே நிலையம் வரை செல்லும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. சுமார் 52 கிலோமீட்டர் தூரத்தில் பயணம் செய்யக்கூடிய போக்குவரத்து பேருந்து சேவையை பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் மயிலாடுதுறை எம்பிக்கள் ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா ஆகியோர்
கூட்டாக கொடியசைத்தும் புதிய பேருந்தை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லுல்லா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து சிறிது தூரம் பயணம் செய்து பயணிகளை உற்சாகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள், திமுகவின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையிலிருந்து மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் அமைந்துள்ள வலதுகரை பூங்காவிற்கு எதிரே வைகை பொதுப்பணித்துறை பணியாளர்களால் வேம்பு, வாகை உள்ளிட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் அப்பகுதியில் மரங்களுக்கு தீ வைத்ததால் வேகமாக பரவியது. இதையடுத்து தீயணைப்பு துறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பெரியகுளத்தில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றன. போட்டியில் பங்கு பெற்ற மாடுகள் பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. மாட்டு வண்டி இயற்கை பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் நின்று 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். குன்னூரில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சாமண்ணா பூங்கா பகுதியில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருணா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் ஜவாஹர்லால், செஞ்சிலுவை சங்க பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். போலியோ சொட்டு மருந்து வழங்கல் குறித்து மாவட்ட ஆட்சியர் அருணா கூறுகையில், மாவட்டத்தில் மொத்தம் 777 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதாகவும், நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 59,132 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் உள்ளனர் என்றும், அனைவருக்கும் மருத்துவத்துறை சார்பாக போலியோ சொட்டு மருந்துகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓமலூரில் 60 மையங்கள் அமைத்து 1,11,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், சினிமா தியேட்டர்கள், அங்கன்வாடி மையங்கள் என மொத்தம் 360 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் அமைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஓமலூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து சொட்டு மருந்து அளிக்க உதவிகள் செய்து வருகின்றனர். சுமார் 1,11,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.